வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு படத்தை பற்றி பேசியிருக்காருங்க. அவர் பேசின உடனே என்னடா இவரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலக ரசிகர்களே அதிக அதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்காங்க. அப்படி அவர் என்ன பேசினாரு, எந்த படத்தை பற்றி பேசினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் திரை உலகில் நல்ல வெற்றி படங்களை இயக்கிய வெற்றி டைரக்டர் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகரை கண்டிப்பாக சொல்லலாங்க. அதுக்கு காரணம் அவர் இயக்கிய பல படங்கள் பல வெற்றிகளை அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டர் சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு படத்தை பற்றி எதிர்மறையான விமர்சனங்களை நான் அப்பவே கணிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் மற்றும் ஒரு மிகப்பெரிய நடிகரோட படத்தை ரிலீஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படத்தை பார்த்த உடனே அந்த படத்தோட இயக்குனருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ பேசும்போது நான் சொன்னேன், ரீசெண்டாக உங்கள் படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிங்க, படம் பார்த்தேன், முதல் பாதி ரொம்ப அருமையாக இருக்கு, ஆனால் 2ஆம் பாதி கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு காரணம் அந்த மதத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது, 2ஆம் பாதி கொஞ்சம் சறுக்கலாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். முதல் பாதி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டைரக்டர் 2ஆம் பாதி சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார். எனக்கு அவர் ஃபோனை கட் பண்ணதுலாம் வருத்தம் கிடையாது. நான் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன கருத்தை சொன்னனோ அதை தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதிகப்படியான மக்கள் அந்த படத்து மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சாங்க. எப்போதுமே ஒரு படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் வந்தால் அதை வந்து கண்டிப்பாக பல பேர் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சால் அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைகின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னதான் தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் எந்த படத்தை பற்றி பேசினேன் அப்படின்றதையும் எந்த டைரக்டர் கிட்ட பேசினேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கூட மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் கூட அவர் பேசின நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்த பல மக்கள் அவர் பேசின படம் லியோ அப்படின்றதையும் அவர் பேசின டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களை பொறுத்தவரை தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது ரொம்பவே கரெக்டா அப்படி இல்லை தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்கேஸ் அவர் சொன்னபடி 2ஆம் பாதியில் ஏதாவது சேஞ்ச் இருந்திருந்தா இன்னும் லியோ படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ண நன்றி, வணக்கம்.